Hello students, welcome to 5th standard first term English. இன்றைக்கு இங்கிலீஷ் கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா LSRW அப்படின்னா என்னென்னா லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங் அண்ட் ரைட்டிங். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், லெட் அஸ் லிசன். இப்போது நம்ம கவனிக்கணும். லிசன்னா என்ன? கவனிக்கிறது. லிசன் சில்ட்ரன், டிக் த கரெக்ட் ஒன் ஆஃப்டர் லிசனிங் டு த அனௌன்ஸ்மெண்ட். இப்போது இந்த கரெக்ட் த ஆன்சர் பண்ணணுன்னா நீங்கள் லிசன் பண்ணணும். எப்படி லிசன் பண்ணுவீங்க? இங்கே QR கோடு கொடுத்துருக்காங்க. உங்கள் ஃபோனில் QR கோடுன்ற ஆப்பை டவுன்லோட் பண்ணணும். ப்ளே ஸ்டோரில் போயிட்டு QR கோடுன்ற ஆப் டவுன்லோட் பண்ணிவிட்டு புக்கில் இருக்க இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணோம்னா இந்த பாடத்துக்குரிய சப்ஜெக்ட் வரும். அதை நம்ம காதால் கேட்டு லிசன் பண்ணி இந்த கொஷினுங்களுக்கு ஆன்சர் பண்ணணும். இந்த பார்ட் நம்மளோட லிசனிங் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணும். எஸ், ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். லெட் அஸ் ஸ்பீக். ஸ்பீக்னா பேசுறது. See how to they speak at this situation and practice as if you were in that situation. சூழ்நிலைக்கு ஏற்றவாறு எப்படி பேசுறதுன்னு தான் இந்த டைலாக். ஹலோ அங்கிள், ப்ளீஸ் கம் இன். ஹவ் ஆர் யூ மொழி? ஐ எம் ஃபைன் அங்கிள், ப்ளீஸ் டேக் யுவர் சீட். தேங்க் யூ. வேர் இஸ் யுவர் டேட்? He is taking bath. Wait uncle, I will inform him. It's okay ma, let him come. Can I get you some coffee to drink? Thanks ma, but I had coffee just now. Then how about some buttermilk uncle? That would be nice. Here is your buttermilk uncle. It is really nice. Thank you ma. You are welcome uncle. Structures that are useful for this situation. இந்த டைலாக்லேருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, அதாவது சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறதுக்கு முதல்ல நம்மளுக்கு தெரியணும். ஸ்பீக், பேசுகிற திறனை நல்லா வளர்த்துக்கணுன்னா முதல்ல லிசனிங் பவர் இருக்கணும். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக கேட்கணும். கேட்டால்தான் பேச முடியும். இப்போ பேசுதலுக்கு முக்கிய காரணம் லிசனிங்னு புரிஞ்சிடுச்சு. அடுத்த ஸ்கில் ரீட். லெட் அஸ் ரீட். லாஸ்ட் இன் ஸ்பேஸ். விண்வெளியில் துளைந்து போதல். ஸ்பேஸ்னா விண்வெளி. எப்படி தொலைஞ்சு போகிறாங்கன்னு பார்க்கலாம். அமுதன் அண்ட் நிலவன் visited the space museum. They saw a model of a space shuttle. Then Nilavan found a latch and opened the shuttle. They entered the shuttle and the door locked. அமுதனும் நிலவனும் ஒரு விண்வெளி ஆராய்ச்சி மியூசியத்துக்கு போகிறாங்க. ஸ்பேஸ் மியூசியம்னா விண்வெளி அருங்காட்சியகம். அங்கே விண்கல ஒரு மாடலை பார்க்குறாங்க. பார்த்துட்டு அதில் இருக்க லேட்ச்னா தாழ்பாலை திறக்கிறான். தாழ்பாலை திறந்து விண்கலத்துக்குள்ளே போகிறான். விண்கலத்துக்குள்ளே போனவுடனே டோர் லாக் ஆகிடுது. கதவு மூடிக்கொண்டு லாக் ஆகிடுச்சு. Now they were trapped inside and they walked into the deck. அமுதன் சொல்கிறான், so many switches. What does this big green switch do? நிலவன் சொல்கிறான், no, don't touch it. But Amudan had pressed the switch and the shuttle burns into other space. அந்த விண்கலத்துக்குள்ளே நிறைய ஸ்விட்சஸ் இருந்துதான். அதில் ஒரு பச்சை கலர் பட்டன் மட்டும் பெருசாக இருந்துதான்.
அமுதன் தொடாதன்னு நிலவன் சொல்கிறான். சொல்லிக்கிட்டே இருக்கிறப்போ அமுதன் என்ன செய்கிறான், க்ரீன் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுறானா. வாட் ஹாவ் யூ டன் அமுதன்? அமுதன் என்ன செய்த நீயே அப்படின்னு கேட்குறான். சாரி, ஐ தாட் த பட்டன் வுட் ஓப்பன் த டோர் பட் லுக்ஸ் லைக் ஐ ஹிட் த ராங் பட்டன். சாரி நிலவன், இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் நம்ம வெளியே போயிடலான்னு நினச்சி நான் தவறான பட்டனை அழுத்திட்டேன், என்னை மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறான். த ஷட்டில் வென்ட் டு த்ரோ எ பெல்ட் ஆஃப் ஆஸ்ட்ராய்ஸ். அமுதன், an asteroid is coming towards us. Turn the shuttle. How will I turn the shuttle? Let me try pulling this lever. ஒரு பெரிய எரிக்கற்கள் இந்த ஷட்டிலை நோக்கி வரதை பார்த்த உடனே நிலவன் சொல்கிறான், அமுதா ஷட்டிலை திருப்பு, நம்மளை நோக்கி எரிக்கற்கள் வருது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அமுதன், நான் ஐயோ எனக்கு திருப்ப தெரியாது அப்படின்ட்டு ஒரு லிவர் இருக்கும், அதை பிடிச்சி திருப்புறான். த ஷட்டில் கிராஷ் லேண்டட் ஆன் எ நியூ பிளானட். ஆர் யூ ஆல்ரைட் அமுதன்? ஐ ஆம் ஃபைன். குயிக், we must wear a space suit. லிவரை திருப்பினவுடனே ஷட்டில் என்ன செய்து வேறொரு கோளுக்குள்ளே போய் ஒரு தரையில் இறங்கி மோதி நிற்கிது. நின்ன உடனே, நிலவா எப்படி இருக்க, பத்திரமா இருக்கியா அப்படின்னு கேட்குறான். அமுதன், எஸ் ஐ எம் ஓகே. இங்கே பாரு, விண்கலத்தில் போட்டுக்கிற ஸ்பேஸ் ஷூட் இருக்குது, சீக்கிரமாக வா, நம்ம அதை எடுத்து அணிஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு கூப்பிட்றான். தே ரன் ஃபார் த ஷூட்ஸ். நிலவன் சா green lights coming towards the shuttle. Look at those lights, it is coming towards us. Yes, they are all around us and that shuttle is very big. Let us wear our shuttles. பாரு, ஸ்பேஸ் ஷட்டில்லாம் அங்கே இருக்குது, நம்ம எடுத்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறப்போ ஒரு பச்சை கலர் லைட் எரிஞ்ச ஒரு ஷட்டில் வந்து இவங்கள நோக்கி வந்துட்டு இருக்கு. இதை பார்த்த உடனே சீக்கிரம் வா, நம்ம போட்டுக்கிட்டு கிளம்பலாம் அப்படின்றப்போ, இல்லை நிலவன் சொல்கிறான், அதில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஷட்டில் போட்டுக்கிட்டு வராங்க யாரோ. ஏலியன்ஸ் ஃப்ரம் த பிக் ஷட்டில் ஸ்டார்டட் த விண்டோஸ் அண்ட் டுக் தம் அவுட். ப்ளீஸ் டோன்ட் worry, be afraid. There is a problem with your shuttle. We can fix it for you. How is this possible? Do you speak our language? We can read your mind and use that to speak your language. அமுதனோட ஷட்டில் வேறொரு கிரகத்தில் போய் மாட்டிக்கவே அங்கே ஏலியன்ஸ்னால் வேற்று கிரக வாசிகள் வராங்க. வந்து பார்த்த உடனே இவங்கள, பயப்படாதீங்க ரெண்டு பேரும், உங்களை இந்த ஷட்டில்லேருந்து காப்பாற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே இவங்க ரெண்டு பேருக்கும் ஆச்சரியமாயிடுச்சு. எப்படி எங்களோட லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியுதுன்னு கேட்குறாங்க. உங்களோட மைண்டில் என்ன நினைக்கிறீங்களோ அதை எங்களால் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் ரொம்ப சந்தோஷமாகி போச்சு. The aliens gave them a special room so that they can remove their suits and rest. ஏலியன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க ரெண்டு பேரும் தங்கறதுக்கு ஒரு ரூமை கொடுக்குறாங்க. ப்ளீஸ் ரெஸ்ட் ஹியர் அண்ட் ஈட் தீஸ் கேப்சூல்ஸ், தேர் ஆர் சேம் ஹேஸ் யுவர் ஃபுட். உங்கள் உணவு போல தான் இந்த கேப்சூல்னால் மாத்திரை, இதை போட்டுட்டு ரெஸ்ட் எடுங்கன்றாங்க. இவங்க ரெண்டு பேரும் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ஹே, வேக் அப், யுவர் ஷிப் இஸ் ரெடி, புட் ஆன் யுவர் ஷூட்ஸ், இட் இஸ் டைம் டு கோ ஹோம். எழுந்துக்குங்க, உங்களோட ஷிப்பு ரெடி ஆகிடுச்சு, நீங்கள் வீட்டுக்கு கிளம்புற நேரம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏலியன்ஸ் என்ன செய்கிறாங்க, இவங்க ரெண்டு பேர் ரெஸ்ட் எடுக்கிறவங்கள எழுப்புறாங்க. எழுந்த உடனே ரெடியான அவங்களோட ஷட்டிலை பார்த்த உடனே அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆகிப்போச்சு. தேங்க்யூ ஃபார் யுவர் ஹெல்ப். ஆர் யூ கம்மிங் டு எர்த் வித் அஸ்? நீங்கள் எங்கள் கூட வரீங்களா பூமிக்கு அப்படின்னு கேட்குறாங்க. when the time comes we will see you.
அதுக்கு ஒரு நேரம் வரும். நேரம் வரும்பொழுது நாங்கள் எர்த்துக்கு வரோம். குட் பை சொல்லிவிட்டு 2 பேரும் கிளம்பிடுறாங்க. இதுவரை நம்ம இந்த பாடத்தில் பார்த்தது லிசனிங், ரீடிங், ஸ்பீக்கிங், லாஸ்ட்டாக பார்க்க போகிறது ரைட்டிங். நெக்ஸ்ட்டு நம்ம ரைட்டிங் ஸ்கில் பார்க்க போகிறோம். லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட். ரைட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். நம்பர் 1. அமுதன் locked the door behind him. True or false? False. Second one. Nilavan unknowingly started the space shuttle. என்ன? True. Good. Number 3. The blue lights seen through the windows were aliens. False. Number 4. They went out through the broken windows. True. Number 5. The aliens gave a new shuttle to them. False. Next. Name the character or speaker. Number 1. Are you alright? Nilavan. Number 2. Wake up, your ship is ready. Aliens. Number 3. Let me try pulling this lever. Amudan. Number 4. I am fine. We must wear the space suit. Amudan. Number 5. Eat these capsules. Aliens. யார் யாரிடம் சொன்னதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் சி ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ். நம்பர் 1. Where were the boys taken to? The boys were taken to a space museum. Number 2. Where did the space shuttle land? The space shuttle landed on a new planet. Number 3. Where did Nilavan see through the window? Nilavan saw a green lights coming towards the shuttle. Number 4. Who started the windows? The aliens started the window. Number 5. How did the aliens know the boys' language? The aliens knew the boys' language by reading the mind. Okay, but students, finish all question answers. Next போலாம். Try your own. ஓனை ட்ரை பண்ணோம். எது பாருங்கள், ஸ்பேஸ் ஷட்டில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மீனிங் என்ன எழுதணும், ரைட் இன் யுவர் மதர் டங் தமிழில் என்னன்னு எழுதணும், அதை ட்ரா பண்ணணும் ஸ்பேஸ் ஷட்டில். நெக்ஸ்ட்டு யூஸ் இன் சென்டென்ஸ், அதை வச்சு ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணோம். பார்ட் ஆஃப் தி ஸ்பீச், அதை பற்றி நம்ம பேச தெரியணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஸ்பீக் அண்டு வின், பேசி வின் பண்ணுமா. குரூப் ஏ குரூப் 2ன்னு போட்டுக்கிறக்காங்க. ஐ லைக் டு லீவ் இன் தி எர்த் பிகாஸ், நான் எர்த்தில் இருந்தேன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பேசணும். குரூப் பி, ஐ லைக் டு லீவ் இன் தி மார்ஸ் பிகாஸ், எர்த் மாஸ்ன்னு ஓன் வேர்ட்ஸில் நீங்களே பேசணும், பட்டிமன்றம் போல். இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது ஃபஸ்ட் ஒன், லெட் அஸ் லிசன், லிசனிங் ஸ்கில். நெக்ஸ்ட், லெட் அஸ் ஸ்பீக், ஸ்பீக்கிங் skill. Next, let us read, reading skill, படித்தல் திறன். The last one is let us understand, அதாவது புரிஞ்சுக்கிட்டு நம்ம எழுதுறத தெரிஞ்சுக்கிறோம். பாருங்கள், ரைட் யுவர் ஓனாக எழுதுறதுக்கு தெரிஞ்சுக்கிறோம். இந்த 4 skills இதில் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.